என்னப்பா ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்களேன்ப்பா. என்னம்மா நீ என் பொண்ணு உன்கிட்ட சொல்லாம இருப்பானா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்படியாப்பா? எதா இருந்தாலும் நிஜமா என்கிட்ட சொல்வீங்களாப்பா? ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் இந்த மனுஷனை கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்க? பாங்க மதர்குல மாணிக்கமே, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்களா? அப்புறம் என்னப்பா என்ன சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர்? எந்த இன்ஸ்பெக்டர் நீ சொல்ற? என்னப்பா ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு தானே சொன்னாரு? கூடவே பொருளே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தானே சொல்லிருப்பாரு? ரொம்ப செலவு பண்ணிட்டீங்களேப்பா. அது சரி, மருமகனை ஜெயிலுக்குள்ள வைக்கணும்னா இந்த அளவுக்கு கூட செலவு பண்ணலனா எப்படி? இல்ல இந்த பையன் எங்க போயிருப்பான்? வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க போய் தங்கியிருப்பான் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கொடன்னு கொடைஞ்சிட்டு இருக்குமே. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவன் எங்க இருக்கான்னு நானே சொல்றேன். சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். யுவாங், யுவாங். எஸ். என்ன பாக்குறீங்க? ஏப்பா உங்க புத்தி இவ்ளோ சீப்பா இருக்கு? நீங்க மாற மாட்டீங்கல்ல? எவ்வளவோ சொல்லிட்டேன்பா. அசிங்கமா இருக்கு. இவ்ளோ வளர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். எல்லாத்த விட ரொம்ப கேவலமான விஷயம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம் தான். அம்மா கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படி இப்படி பதறனப்ப நீங்க ரொம்ப சைலண்டா பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப டவுட் வந்துச்சு. யோசிச்சேன், நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்ண போறீங்க, அதுல என்ன மாட்டி விட போறீங்கன்னு நான் யோசிச்சேன். அதனாலதான் யுவாங்க கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல சேஃபா வச்சேன். இதுக்கப்புறமும் உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல யுவாங்க சேஃபா அனுப்பி வைக்கணும். இவரை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைப்பீங்க. இப்ப இவரை நான் கூட்டிட்டு போவேன். போய் சேஃபா ஏத்தி விடுற வரைக்கும் எதுவும் நடக்க கூடாது. அப்படி மீறி ஏதாவது நடந்ததுன்னு வைங்க, நீங்க வச்ச அதே போதைப் பொருள் இங்க உங்க வீட்ல இருக்கு. எங்க இருக்குன்னு உங்க யாராலே கண்டுபிடிக்க முடியாது. யுவாங்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க போதைப் பொருள் கடத்துனீங்கன்னு நானே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அடிப்பாவி. அப்புறம் நீங்க ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாது. உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்காக ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். தயவு செஞ்சு மனுஷங்களா மாற பாருங்க. வாங்க.
விடுவ போ. யோ போயா. ஏய், ஏய். சொல்றாங்களா? ஏய் கூட்டடா. நான் லுக்கு போ. உள்ளவா. வாங்க மிஸ்டர் ஜோதி. எப்படி எப்படி பெரிய மனுஷனை கூட்டிட்டு வரணுமா? சின்ன பையன் பண்ண காரியத்தை பார்த்தல. இப்ப நீ என்ன பண்ற? நான் சொல்ற ஆள கூட்டிட்டு வர. இத பாரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. இப்ப நான் அப்படியே கேள்வி கேட்பனா, நீ எனக்கு பதில் சொல்லுவியா? கவிதா எங்க? அந்த செல்போன் எங்க? எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா பதில் சொன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? தம்பி, என்னப்பா இது? என் குடும்பத்தை விட்டுருப்பா. என்னப்பா இது? என் பசங்களை ஒண்ணும் பண்ணிடாதப்பா, என் மனைவி ஒண்ணும் பண்ணிடாதப்பா. சொன்ன கேளுப்பா. இப்ப என்ன சொல்றேன்? மரியாதையா சொல்றேன், என் ஒய்ஃப் என் பிள்ளைங்களை விட்டுரு. ஏயா உன் பொண்டாட்டி குழந்தைன்னா உனக்கு பதறுது. என் பொண்டாட்டியை நீ மறைச்சு வச்சிருந்தனா எனக்கு எப்படி இருக்கும்? என் பொண்டாட்டி எங்க இருக்கா சொல்லு. இல்ல, எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. ஐயோ ஐயோ, அடிக்க வேணாம்னு சொல்லுப்பா. எப்பா என் ஒய்ஃப் அடிக்க வேணாம்னு சொல்லுப்பா. தம்பி தம்பி தம்பி, வேணாம்னு சொல்லு தம்பி. எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் ஒய்ஃப் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. தம்பி தம்பி, நான் சொல்றது கேளுங்க தம்பி. என் நான் தயவு செய்து சொல்றது கேளுப்பா. ஐயோ ஐயோ, குழந்தை ஒண்ணும் பண்ண வேண்டாம்பா. குழந்தை மேல கத்தி வைக்க வேண்டாம்னு சொல்லுப்பா. சொல்லுப்பா, தயவு செய்து உன் காலில் வேண்டாம் விழுறப்பா. தயவு செய்து என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. யோ யோ யோ, நீ பெரிய மனுஷன், சின்ன பையன் காலில எல்லாம் எதுக்கு விழணும்? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை ஜோதி. என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லு. ஏய் சொல்றா. ஓ, உன்னை வாடா போடான்னு சொல்லக்கூடாதுல்ல? நீ பெரிய என்ன எவ்வளவு வேணா நடிச்சுக்கப்பா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருப்பா. ஹாடா போயா, விடுறதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் 5 லட்சம் ரூபாயை கொடுத்து உன் பொண்டாட்டியை யாரா கொல்றீங்கன்னு கேட்டா நம்ம பசங்க போட்டி போடுறானுங்க. ஒருத்தன் 5 எல்லாம் வேணாம் 2க்கே கொலை பண்றேங்கிறான். அதுல இன்னொருத்தன் 1 லட்சம் ரூபாய்க்கே கொலை பண்றேங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொன்னா தெரியுமா? ஒண்ணுமே வேணாம், ஆஃப் பிரியாணியும் குவார்டர் தான் போதுங்கிறான். பிரியாணி போட்டுடலாமா? வேண்டாப்பா. உனக்கு தான் இந்த ரவுடி பசங்க சகவாசம்லாம் இருக்குமே, அவங்க எப்படி கொலை பண்ணுவாங்க, எதுக்கு கொலை பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமே. 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதும் அப்படியே நான் தான் கொலை பண்ணுவேன், நான் தான் கொலை பண்ணுவேன்னு பசங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிற? தம்பி தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. தயவு செஞ்சு விட்டுருப்பா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க பாவம்பா. அட, நான் ரொம்ப ஜெனியன்பா. நீ என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லு, நான் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள அனுப்பிச்சு வச்சிடறேன். தம்பி, இது மட்டும் என்கிட்ட கேட்காதப்பா. என்னால சொல்ல முடியாதுப்பா. நீ வேலைக்கு ஆக மாட்ட. டேய், அடிங்கடா.
சொல்லிடுறேன். ஏய் உள்ள கூட்டிட்டு போங்கடா. எழுந்துடுறோம். குமார் மொபைல் எங்க இருக்கு? கவிதா எங்க இருக்கா? இது எல்லாத்தையும் நல்ல பிள்ளையா சொல்லிடுறியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாமே குமார் சொல்லிதான் செஞ்சேன். பத்மினி, அப்பா அம்மா பத்மினி. இதோ வரேன்ப்பா. அம்மா நேத்தம்மா ஃபோன் வந்தது. ஆபீஸ்ல வர சொல்லிருக்காங்க. போய் சைன் பண்ணணும். அப்படியா? அப்ப பழைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதாப்பா? எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா. நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால என்னப்பா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா? அத சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா. இன்னைக்கு போய் சைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமா, நாளைக்கு போய் வேலையில ஜாயின் பண்ணிடலாம். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்ப நான் கிளம்பட்டாமா? சரிப்பா. அப்பா என்னம்மா பேக்கோட எங்க கிளம்பிட்ட? அப்பா கவிதா ஃபோன் பண்ணிருந்தாப்பா. எதுக்குமா அனாவசியமா போன்ல எல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுவாங்கம்மா. அப்பா கவிதாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாதா? அர்ஜென்ட்டா ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தா. அதான். அது என்கிட்ட சொன்னா போதாதம்மா, நான் எடுத்துட்டு போய் கொடுப்பேன்ல. ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனையில மாட்டிக்க போறோமா? சரிப்பா, இனிமே உங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேப்பா. சரிம்மா. பத்மினி, நீயும் தேனு கூட போயிட்டு துணியை குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரிப்பா. அப்பா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நானோ அக்காவோ இல்ல நீங்களோ நானோ, நம்ம குடும்பத்துல யார் 2 பேர் சேர்ந்து போனாலும் கண்டிப்பா போலீஸ்க்கு சந்தேகம் வரும்பா. அப்ப எப்படிமா ட்ரெஸ் எடுத்து போய் கவிதா கொடுப்ப? அப்பா இல்லப்பா, நான் மட்டும் தனியா ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்பா. தனியா போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இல்லம்மா, இருந்தாலும் நீ தனியா போறது என் மனசுக்கு சரியா படலம்மா. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க தைரியமா ஆபீஸ் போயிட்டு வாங்க. அப்பா இங்க பாருங்க, போன வேலை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. கவிதாவும் நல்லபடியா திரும்ப வரப்போறா. நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுப்பா. இனிமே எல்லாமே நல்லதான் நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உன் வார்த்தை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குமா. இருந்தாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. பத்திரமா வரம்மா. சரிப்பா. ஜாக்கிரதை. ஏய், நீ எல்லாத்தையும் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டியா? ஆமாக்கா, எனக்கு கவிதாவை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, பார்த்து நிதானமா பொறுமையா போயிட்டு வரணும். என்ன? நீயும் அப்பா மாதிரியே ஆரம்பிக்காத. நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இறங்குற. நீ சொன்ன வேண்டிய தானே? ஆமா, இங்கதான். போ வா, உள்ள போ. வா வா, வாயா. என்ன பாக்குற? தட்டு கதவை. அவளுக்கு டவுட் வராம சகஜமா பேசு. அவளை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சா உன் பிள்ளைங்களை போட்டுருவேன். இல்ல வேண்டாம், பாடி கூட கிடையாது. அப்படி இல்ல, எதுவும் செய்யாதீங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். தட்டுற கதவை. ஏய் அப்படி வேணும். ஜோதினா வந்திருப்பாரு போல இருக்கு.
என்னண்ணா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுண்ணா? வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுமா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இல்லையே, உங்க முகமே சரியில்லை. ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்லம்மா, நீ உள்ள போம்மா. போம்மா. சரி உள்ள வாங்கண்ணா. கதுமுறா யாருண்ணா இவங்க? டேய், யாரா நீங்க? எதுக்குடா கதவை சாத்துனீங்க? அதை உங்க அண்ணன் கிட்ட கேளு, சொல்லுவாரு. அண்ணா, யாருண்ணா இவங்க எல்லாம்? இங்க எதுக்குண்ணா வந்திருக்காங்க? என்ன மன்னிச்சிருமா. அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? இவங்க எல்லாம் சஞ்சயோட ஆளுங்கம்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அவங்க கஷ்டத்துல தாம்மா இருக்காங்க. இடத்த காட்டலன்னா அவங்கள கொன்னுடுவன்னு மிரட்டினாங்க. வேற வழி இல்லாம தாம்மா. அண்ணா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். சஞ்சய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். போய் பாரு போ. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. செத்து போன நீ எப்படி உயிரோட வந்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு இல்ல சார் நான் சாகல, செத்து போன மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தணும்னு சொல்லுவியா? இல்ல நான் ஆவியா வந்திருக்கேன்னு சொல்லுவியா? கதை கருத்தெல்லாம் போதும், போலாமா? ஏய், ஏய், என்ன விடு. வாடி. அண்ணா, நான் ஜோதியை விட சொல்லுங்கண்ணா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழியே தெரியல. இவங்க சொல்றபடி நாம கேட்டுதாமா ஆகணும். ஏய், நான் வர மாட்டேன். ஏய், வா. விடுடா, விடுடா, விடுடா. அடி. டேய், அடிக்காதீங்கடா. ஏய், ஓவரா சீன் காட்டுறியா? ஒழுங்கா வா, இல்ல வெட்டி இங்கே கூறு போட்டுருவேன். வாடி. அண்ணா, அண்ணா, என்னை விட சொல்லுங்கண்ணா. முன்பக்கம் போனா டேஞ்சரு. கதவு நல்லா சாத்துனியா? நல்லா சாத்திருவேன்டா. பின்பக்கம் போலாம், வாடா. போலாம் வாடா. அண்ணா, வாடி. அண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா. வாடி. ஏய், விடுடா, சீக்கிரம் போ. கை விடு. அண்ணா.